இறந்த கணவரின் முகத்தை கடைசியாக ஒரு முறை கூட பார்க்க முடியாத வேதனை, மன வளர்ச்சி இல்லாத மூத்த மகன், அப்பா இறந்தது பற்றி தெரியாத இளைய மகன் என நாட்டுக்காக போராடியவரின் குடும்பமே இன்று சோக கடலில் மூழ்கியுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு தாம்பரத்தில் இருந்து 29 ராணுவ வீரர்களுடன் அந்தமான் நோக்கி புறப்பட்ட ராணுவ விமானம் சிறிது நேரத்திலேயே மாயமானது. பல மாதங்களாக நடந்த தேடுதல் பணியில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் தேடும் பணி கைவிடப்பட்டு தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் முத்துகிருஷ்ணன் உள்பட அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது விமானத்தின் பாகங்கள் வங்கக்கடலில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் முத்துகிருஷ்ணனின் மனைவியை காணச் சென்ற போதுதான் மன வளர்ச்சி குன்றிய மகன் உள்பட 2 மகன்களுடன் எந்தவித ஆதரவும் இன்றி சுமித்ரா வறுமையில் வாடுவது தெரிய வந்தது. கணவர் இல்லாத நிலையில் வறுமையில் தத்தளிப்பதாகவும் மன வளர்ச்சி குன்றிய தனது மூத்த மகனின் மருத்துவ செலவுகளை கூட தன்னால் சமாளிக்க முடியவில்லை எனவும் வேதனை பகிர்ந்தார். என்னோட மூத்த குழந்தைக்கே அவனுக்கு மெடிசன் செலவு, அவனோட நார்மலான ஒரு செலவுகளுக்கே அதிகமான செலவுகள் இருக்கு. தனது 2வது மகனுக்கு அப்பா இறந்த செய்தியை கூட தெரிவிக்கவில்லை என்றும் ஒரு நாள் அப்பா வந்துவிடுவார் என்ற மனநிலையில் தனது மகன் காத்திருப்பதாகவும் கூறிய போதே சுமித்ராவின் முகத்தில் சோகம் ததும்பியதையும் குரல் தழுத்தழுத்ததையும் நம்மால் உணர முடிந்தது. ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டுக்காரங்க காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க என் பையன்கிட்ட. நான் இது கூட நான் சொல்லவே இல்லைன்னு என் பையன்கிட்ட. அவன் என்றைக்கோ ஒரு நாள் அப்பா வருவார் அப்படின்ட்டு ஒரு மனசில் இருந்துட்டுருக்கான். ஏன்னா அப்பா இல்லைங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய வலிங்கிறது என் பையனுக்கு இருக்கும். அதனால் நான் அவன்கிட்ட சொல்லிக்கிடலை. கடந்த 7 ஆண்டுகளாக கணவர் வந்துவிடுவார் என்ற குருட்டு நம்பிக்கையில் வாழ்ந்து வந்ததாகவும் தற்போது விமானத்தின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நம்பிக்கை பறிபோய் தனிமையை உணர்வதாக கூறிய சுமித்ராவை கணவர் இல்லாத சோகம் முட்டி தள்ள தொடர்ந்து பேச முடியாமல் அமைதியானார். இவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் இப்போ இல்லைங்கும் போது ஏதோ ஒரு தனிமையை நாங்கள் உணர்கிறோம். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஏதோ மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த ஃபீல் எனக்கு 2 நாள் முன்னாடி கொஞ்சம் ரொம்ப வலிச்சது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தமிழக அரசு தங்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக கூறிய சுமித்ராவின் கண்கள் குளமாகியதையும் கணவர் உயிரிழந்த நிலையில் தான் உடைந்துவிடக் கூடாது என்ற உறுதியில் அதனை வெளிக்காட்டாமல் சோகத்தை விழுங்கிக் கொண்டு கோரிக்கையை முன்வைத்தார். தமிழ்நாடு அரசு தான் எங்களுக்கும் என் குழந்தைகளுக்கும் ஒரு நல்வழி காட்டும்னு நான் நம்புகிறேன். இது தமிழக முதல்வர்களுக்கு நீங்கள் எடுத்து செல்லுமாறு தாழ்மையுடன் கோரிக்கை வைக்கிறேன். நாட்டுக்காக உயிர்விட்ட வீர தமிழனின் குடும்பம் இன்று வறுமையில் தவித்து வரும் நிலையில் உறுதியளிக்கப்பட்டது போல் சுமித்ராவுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.